அனைவருக்கும் வணக்கம். கந்துவட்டி கொடுமையிலிருந்து தப்பிக்கவும் அவசிய தேவைகளுக்கும் ஏழை எளிய மக்கள் உடனடி பண உதவி பெறுவதற்கு வங்கி நகைக்கடன்களையே பெரிதும் நம்பியுள்ளனர். குறைந்த வட்டியில் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான கடன் பெறும் வழியாக இருந்த வங்கி நகைக்கடன் முறையை ரிசர்வ் வங்கியின் புதிய அறிவிப்பு கடினமானதாக மாற்றியுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். ரிசர்வ் வங்கியின் பழைய விதிமுறைகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் வங்கிகளில் நகை அடகு வைத்ததற்கான வட்டியை மட்டும் செலுத்தினாலே அதே நாளில் நகையை மீட்டு மறு அடகு வைக்க முடியும். அதன் மூலம் குறைந்த செலவில் நகை ஏலம் விடப்படாமல் ஏழை எளிய மக்கள் காப்பாற்றிக் கொள்ளவும் இவ்விதிமுறையானது பயனுள்ளதாக இருந்தது. இதனால் தொடர்புடைய வங்கிகளுக்கு வட்டி தொகை முழுமையாக கிடைத்ததுடன் வட்டி தொகை தொடர்ந்து கிடைப்பதற்கான வாய்ப்பாகவும் அமைந்து வங்கிகளுக்கு லாபம் தருவதாகவும் அந்த நடைமுறை இருந்தது. ஆனால் ரிசர்வ் வங்கி தற்போது அறிவித்துள்ள புதிய விதிகளின் முடி நகைகளை அசல் மற்றும் வட்டியுடன் முழுமையாக செலுத்தி மீட்டு நகையை திரும்ப மறுநாள்தான் மீண்டும் அதே நகையை அடகு வைத்து பணம் பெற முடியும். இதனால் கடன் வாங்கியவர்கள் முழு பணத்தையும் திரட்ட வேண்டிய நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏழை எளிய மக்கள் மீண்டும் கந்துவட்டி வாங்கி மீள முடியாத கடன் சுமையில் சிக்கும் சூழ்நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளனர். இந்திய ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய விதிகள் நடைமுறைக்கு வந்தால் தங்க கடன் பெறுவது இன்னும் கடுமையானதாகிவிடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய விதிகளானது மார்ச் 31, 2025 முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிகிறது. இருப்பினும் அந்த விதிகள் வருவதற்கு முன்பாகவே வர்த்தகர்களும் வங்கிகளும் புதிய நிபந்தனைகளை விதிக்கின்றனர். முன்பு நம்மிடம் தங்கம் இருந்தால் அதை எடுத்து ஒரு கடையிலோ அல்லது வங்கியிலோ வைத்தால் அரை மணி நேரத்திற்குள் பணம் நமக்கு கிடைத்துவிடும் அல்லது பணத்தை நம் கணக்கில் டெபாசிட் செய்வோம். இப்போது இந்த நிலைமை இல்லை. கடன்காரர்களும் வங்கி ஊழியர்களுமே தங்கத்தை டெபாசிட் செய்வதில் ஆர்வம் காட்டுவது இல்லை. அவசரமாக டெபாசிட் செய்தால் அது வரவிருக்கும் ரிசர்வ் வங்கி விதிகளுக்கு எதிரானது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு இன்னும் பல காரணங்களும் உள்ளன. தற்போது யாராவது தங்கத்தை அடமானம் வைத்து உங்களுக்கு பணம் கொடுத்தால் இது உங்களுடையதா என்று கேட்கிறார்கள். இதற்கு நாம் பல காரணங்களை சொல்கிறோம். ஆனால் வணிகர்கள் இந்த பதிலில் திருப்தி அடைவது இல்லை. அதற்கு பதிலாக இந்த தங்கம் உங்களுடையது என்பதற்கான ஆதாரம் அல்லது ரசீதை கேட்கிறார்கள். நம் இந்தியாவில் பலரிடம் தங்கம் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் அவர்களிடம் ரசீதுகள் இல்லை. ஏனென்றால் பெற்றோர்கள் தங்களுடைய மகள்களுக்கு திருமணங்களில் தங்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ரசீதுகளை கொடுப்பது இல்லை. ரசீதுகளை காட்டுவது அவர்கள் விரும்புவதும் இல்லை. இது தற்போது ஒரு பிரச்சனையாகியே வருகிறது. இப்போது நாம் அந்த தங்கத்தை விற்க விரும்பினால் ரசீதுகள் இல்லாதது ஒரு பிரச்சனையாகவே உள்ளது. சிலர் திருமணங்களில் தங்க பரிசுகளையும் வழங்குகிறார்கள். இது போன்ற விஷயங்களுக்கும் கூட ரசீதுகள் இல்லை. ஆகையால் அந்த தங்கத்தை விற்பது ஒரு பெரிய பிரச்சனையாகவே உள்ளது. இதற்கு இன்னொரு காரணியும் உள்ளது. இப்போது தங்க விற்பனையாளர்களின் நிதி நிலைமையும் ஆராயப்படுகிறது. அடமானம் வைப்பதற்கு முன் அந்த நபர்களின் நிதி நிலைமை என்ன, கடைக்காரர்களுக்கு வங்கி ஊழியர்களுக்கும் அந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கும் நிலை மற்றும் நிதி நிலைமை அவர்களிடம் உள்ளதா என்பதும் ஆராயப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஆதார் மற்றும் பேன் கார்டும் கேட்கப்படுகிறது. ஏனெனும் சந்தேகம் இருந்தாலும் அவர்கள் தங்கத்தை எடுக்கவும் மாட்டார்கள். இப்போது நீங்கள் தங்கத்தை விற்க விரும்பினால் ரசீதில் பெயர் உள்ள நபர்கள் நிச்சயமாக கடை அல்லது வங்கிக்கு செல்ல வேண்டும். வேறு யாராவது வந்து பில்லை காட்டி விற்றால் அது ஏற்கப்படாது. ரசீதில் பெயருள்ள நபர்கள் வந்தால் மட்டுமே தங்கத்தை எடுத்துக்கொண்டு கடன் கொடுக்கப்படும் என்று கூறுகிறார்கள். இதன் மூலமாக இது ஒரு புதிய பிரச்சனையாக மாறியுள்ளது. உண்மையிலேயே தங்கத்தை சொந்தமாக வைத்திருப்பவர்கள் இந்த நிலைமைகளால் சிரமப்படுகிறார்கள். நீங்கள் பிராண்டட் கடைகளுக்கு மற்றும் வங்கிகளுக்கு சென்றால் நீங்கள் இது போன்ற சிரமங்களை எதிர்கொள்வீர்கள். சிலர் சிறிய கடைகளுக்கும் செல்வார்கள். இருப்பினும் அத்தகைய கடைகள் தங்கத்திற்கு பெரிய கடன்களை வழங்குவதில்லை. தங்கள் தங்கத்தை அடமானம் வைக்க விரும்புவோருக்கு அல்லது தங்க கடன் வாங்க விரும்புவோருக்கு இப்போது இவை அனைத்துமே பிரச்சனைகளாக மாறி வருகிறது. ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகள் இன்னும் அமலுக்கு வரவில்லை. அவை வருவதற்கு முன்பே தங்க நகை கடன் வாங்குவது கடினமாகி வருவதாக சொல்லப்படுகிறது. நகைக்கான பில்கள் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறி வருகிறது. சிறிய கடைகளுக்கு சிறிய தொகைக்கு கடன் கொடுத்து கடன் வாங்குவதன் மூலமாக பலர் பணத்தையும் இழக்கின்றனர். கடினமான காலங்களில் தங்கத்தை அடமானம் வைப்பது கடினமாகி வருகிறது. ஆனால் இதன் மூலமாக மோசடியை தடுப்பதே ரிசர்வ் வங்கியின் நோக்கமாகவே உள்ளது. அடகு வைத்த நகைகளை மீட்கச் செல்லும் மக்கள் ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளால் விழிப்பிதுங்கி நிற்கின்றனர். அசலுடன் வட்டியையும் சேர்த்து முழு தொகையை கட்டிய பிறகே மறு அடமானம் வைக்க முடியும் என்பதால்
அதிக வட்டிக்கு மேலும் கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தற்போது மக்கள் தள்ளப்பட்டும் உள்ளனர். எனவே ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய வகையில் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள இந்த வங்கி நகைக்கடன் குறித்த புதிய விதிமுறைகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டுமென பல அரசியல் தலைவர்கள் தற்போது வலியுறுத்தி வருகிறார்கள். ரிசர்வ் வங்கியுடைய இந்த புதிய அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.